ஹலோ மீட் மிஸ் மிதுன். நான் தான் மிதுன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் ரீசெண்டாக ஜிம்மில் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஜிம்மேட்டோட ஒரு லவ் ஸ்டோரி வந்து ஒன்று கேள்விப்பட்டேன். அவர்கிட்ட கேட்டேன், ப்ரோ இந்த மாதிரி நான் ஒரு பாட்காஸ்ட் சேனல் ஒன்று வச்சிருக்கேன், ஸோ இந்த மாதிரி நான் உங்கள் லவ் ஸ்டோரி பேசிக்குவா இன்னார் தான் அப்படின்னு சொல்லாமல் நான் இதை ஓவராலாக ஒரு பெர்ஸ்பெக்டிவாக எனக்கு என்ன தோணுது அப்படின்னு உங்கள் லவ் ஸ்டோரி வச்சு பேசுவா அப்படின்னேன். சரி ஓகே ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் தான் கேட்டுட்டு இருந்தார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாட்காஸ்ட் சேனலா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த சேனல் யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சேனல் பை சான்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ரெகுலர் பேசிஸில் வீடியோஸ் போடுறதுக்கு தாழ்மையுடன் ட்ரை பண்ணுகிறேன் என்பதை தாழ்மையுடன் மறுபடியும் கூறிக்கொள்கிறேன். சரி, அது என்ன லவ் ஸ்டோரி அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் மை ஜிம்மேட் ஓவர் த 8 இயர்ஸ் ஆஃப் பீரியடில் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஸ்கூல் டைம் அந்த சமயத்துலேருந்தே இது வந்து லவ் ஓகேவா. அவங்க வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, நார்மலாக போய்கிட்டு இருக்கு. இவர் வந்து அப்போயே வந்து ஒர்க் பண்ணுறாரு. அவங்களுக்குள்ள அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, லைக் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஆரம்பித்த ஒரு லவ் தான். ஸோ இவர் வந்து ஒர்க் பண்ணிட்டுறாரு. ஸோ அப்போ இவர் வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்டேபிளாக இருப்பார். அந்த டைமில் வந்து அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக அன்ஸ்டேபிளாக இருந்திருப்பாங்க. ஸோ இவர் வந்து பேலன்ஸ் பண்ணுறாரு, அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க லவ் நல்லா தான் போய்கிட்டு இருந்திருக்கு. ஆனால் திடீர்னு சில சேஞ்சஸ்லாம் இருந்திருக்கு அந்த பொண்ணுக்கிட்ட. அவங்க வந்து காலேஜ் போனதுக்கப்புறம் குறிப்பாக ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு சேஞ்சஸ்லாம் இருந்திருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படிங்கிறது அந்த ஆப்போசிட்டில் இவருக்கும் தெரிஞ்சிருக்கு. நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு மீட்டில் வந்து நம்ம இன்ட்ரோ கொடுத்துருப்போம்ல, இந்த பொண்ணு என்னோட இந்த ஃப்ரெண்டு, இந்த பொண்ணு என்னோட காலேஜ் மேட்டு, இந்த பையன் என்னோட ஸ்கூல் மேட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த பையனுக்கு தெரியும். ஸோ சுமூகமாக போயிட்டே இருந்திருக்கு அந்த லவ். பட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கேங்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் கேங், அதுவும் காலேஜில் இந்த பொண்ணு சேர்ந்ததுக்கப்புறம் இவங்களோட ஆக்டிவிட்டீஸு, நடவடிக்கை, இவங்க தாட் ப்ராசஸ்ஸு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு. இவர் அதையும் நோட் பண்ணி இவர் கேட்டிருக்காரு, இந்த மாதிரிலாம் யோசிக்காத, இல்லை இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற, இல்லை சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட் இன் யூ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள அதனாலே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. அந்த பொண்ணு அப்படிலாம் இல்லவே இல்லை, நான் இப்படி தான் இருக்கேன், நீ தான் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விக்டிம் ரோல் ப்ளே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாறி. பட் இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அது வந்து என்னென்னு தான் புரியல. அட்லீஸ்ட் அவங்க என்ன அப்படிங்கிறத தெளிவாச்சு இவர்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம். அவங்களும் வந்து அதை சொல்லலை. ஸோ இவருக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் போது குறிப்பாக இன்னொரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொன்னார். அது என்னென்னா, இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து அதாவது ஃப்ரெண்டோட ஆளையே இந்த ஜிம்மில் ஒரு மேட், என்னோட ஜிம்மேட் அவரையே ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு அந்த லவ் பண்ணுற பையனையே, அதாவது என்னோடய ஃப்ரெண்டையே ட்ரை பண்ணியிருக்கு. இவருக்கு வந்து இங்கே பாரு, உன்னோட ஃப்ரெண்டே வந்து என்கிட்ட இப்படி மெசேஜ் பண்ணி பேச ட்ரை பண்ணுறாங்க, உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை, எங்கேயோ ஒரு இடத்துல நீ கேங் சேர்ந்தது எனக்கு சரியாக படல, இந்த பொண்ணோட இன்டென்ஷன்ஸே இப்படி இருக்குது அப்படின்னா உன்னை அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட ஓவரால் தாட் ப்ராசஸ் உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்ல, அப்போ நீயும் ஏதோ ஒரு இடத்துல தடுமாறக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பாயிண்ட்டாக வச்சு இவர் சொல்லியிருக்காரு. இதனால தான் வந்து உங்கள்கிட்ட இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் கவனிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணு டிஃபெண்ட் பண்ணி ஆகணும்ல, என்கிட்ட டிஃப்ரென்ஸே இல்லைன்ட்டு. ஸோ அப்போ அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னாமா, இல்லை வாய்ப்பே இல்லை, என் ஃப்ரெண்டு உனக்கு இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறதுக்கான சான்ஸே இல்லை, நீயே ஒரு ஃபேக் சினரியோ கிரியேட் பண்ணி நீயே யார் மூலமாக அவன் ஃப்ரெண்ட் நேம்லாம் போட்டு சேவ் பண்ணி அது மூலமாக அவங்க மெசேஜ் அனுப்ப சொல்லி என்னையே என் ஃப்ரெண்ட்ஷிப் கிட்டேருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த லவ்வில் வந்து அந்த இம்மெச்சூரிட்டி அப்படிங்கிறது. ஏன்னா என்னையே கேட்டிங்கன்னா, டோட்டலி பர்சனலாக என்னையே கேட்டிங்க அப்படின்னா, யூ கேன் பி ஃப்ரெண்ட்ஸ் வித் எனி ஒன் பட் யூ கான்ட் மேரி எவ்ரி ஒன். ஸோ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக் அறிவு இருக்கணும். ஆப்வியஸாக கரெக்டு தான், நான் ஒத்துக்கிறேன், நான் இந்த பாயிண்ட்டையும் ஒத்துக்கிறேன். ரெண்டுமே வேறு எக்ஸ்ட்ரீம், ரெண்டுமே வந்து கம்பேர் கூட பண்ண முடியாதுங்கிற எக்ஸ்ட்ரீம் தான். ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணும். ஒரு ஹியூமனாக பிறந்துட்டா அந்த ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப் இதெல்லாமே பேலன்ஸ் பண்ணும் தான். நான் எதையுமே வந்து அந்த கருத்துக்களுக்குலாம் நான் மாறுபடவே இல்லை, வேறுபடவே இல்லை. ஆனால் ஆப்போசிட்டில் when you have a really genuine soul, when you know you are going to get married to that particular piece, அந்த ஒரு பர்டிகுலர் பீஸுக்கு ஏதாச்சும் ஒரு குட்டி டிஸ்கம்ஃபர்ட், ஒரு குட்டி நெருடல் இருந்துச்சு அப்படின்னா எதுவாக இருந்தாலும் தட்டி விட்டு போகிறது தான் உசிதம் அப்படிங்கிறதையும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அது எதுவாக இருந்தாலும் பீட் எனிதிங். ஸோ இந்த மாதிரி ஜென்யூனாகவே ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அந்த ஜிம்மேட் வந்து உண்மையாலுமே ஒரு நல்லவர் தான். அது நம்ம உடனே வந்து நான் சர்டிஃபிகேட் கொடுக்கல, பட் நம்ம அப்சர்வ் பண்ணுவோம்ல, அவங்க எப்படி பேசுகிறாங்க, தேர் பீயிங் ஜென்யூன், த வே தே திங்க், இதெல்லாம் கவனித்து பார்க்கும்போது ஹீ இஸ் ஓகே. அதுக்குன்னு அந்த பொண்ணு வந்து நாட் ஓகேன்னு சொல்ல. கன்ஃபார்மாக அந்த ரிலேஷன்ஷிப்னு வரும்போது ரெண்டு பேர்த்து மேலேயும் மிஸ்டேக்ஸ் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. அந்த சுச்சுவேஷன்ஸை ரெண்டு பேரும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, நல்லவங்களாகவே இருந்தாலும் அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறும். நான் அதெல்லாம் வந்து இல்லவே இல்லை, அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன், நான் கரெக்டு தான். ஸோ இவர் மேலே அந்த மிஸ்டேக்ஸ்லாம் இருந்திருக்கும் அந்த டைமில். பட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால அந்த மாதிரி ஒரு அதாவது தான் லவ் பண்ணுற பொண்ணோட ஃப்ரெண்டே அந்த பையனை ட்ரை பண்ணும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அந்த பையனுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சும் அந்த பையன் வார்ன் பண்ணியும் அந்த ஆப்போசிட்டில் இருக்க அந்த பொண்ணு கேட்கல. ஸோ இதே மாதிரி வந்து சண்டையாக போயிருந்திருக்கு. அண்டு கொஞ்சமாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது,
அந்த பொண்ணு எக்ஸ்ப்ளோர்னு நினச்ச விஷயம் பாய் ஃப்ரெண்டுக்கு அது எக்ஸ்ப்ளாய்ட்டாக தெரிஞ்சிருக்கு. நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்டை இவங்கெல்லாம் வந்து அந்த ஒரு மைண்ட் செட்டை இவங்க கெடுக்கிறாங்க. ரொம்ப இப்போது சில விஷயங்கள் வந்து யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. ஒன்லி அவர் லைஃப் பார்ட்னர் கேன் கொஸ்டின் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. அந்த கொஸ்டின் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம லைஃப் பார்ட்னர்கிட்ட அந்த ஒரு அத்தாரிட்டி நம்ம லைஃப் பார்ட்னர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஈவன் அவர் பேரண்ட்ஸ் கான் கொஸ்டின் இன் பர்டிகுலர் திங்ஸ். அந்த பேரண்ட்ஸே சில விஷயங்கள்லாம் நான் கொஸ்டின் பண்ணாலும் நம்ம அவங்கக்கிட்ட கூட பதில் சொல்ல வந்துடும். இல்லை இது நான் சும்மா ஜாலியாக போகிறேன், இவ்வளோ தான், நான் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண மாட்டேன், நான் அங்கே போகிறேன், இங்கே போகிற ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறேன், நான் வந்துடுவேன் நைட்டு வீட்டுக்கு அப்படின்னா வீட்டுக்கு வந்துடுவேன் தான் அப்படின்னு பேரண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லிடலாம். ஆனால் when it comes to a girl friend or a boy friend, அவங்க நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டி நம்ம பேரண்ட்ஸோட ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம பேரண்ட்ஸ் கூட வளர்ந்துருப்போம். ஒரு 27 வருஷம் 25 வருஷம் வளர்ந்துருப்போம். அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த 25 வருஷம் நம்மளை வளர்த்தவங்களே அவங்க தான். அவங்களுக்கு தெரியும் நம்ம இவ்வளோ தான் ஒர்த்துன்ட்டு. ஆனால் நம்ம லவ் பண்ணுறவங்களுக்கு அது தெரியாது. அப்போ நம்ம தான் சொல்லி புரிய வச்சு அவங்கள முதல்ல இதாம்மா நான் இவ்வளோ தான், நான் இங்கே தான் போகிறேன், இந்த டைமுக்கு வந்துடுவேன், இவங்க கூட தான் இருக்கேன், இதெல்லாம் சொல்கிறதுல என்ன தப்பு? நான் இந்த இவர் வீடியோ கூட பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்கள, டக்குன்னு எனக்கு அவர் பேர் வரல. அவர் சொல்லிட்டு இருப்பார், நானாக இருக்கேன், நீயா இரு, பட் இருந்தாலும் நம்ம லவ் பண்ணலாம் அப்படின்னா அது பேர் ஆன்மீகம். நீயா இருக்கிறதுக்கு பேர் ஆன்மீகம்டா. என்கிட்ட ஒன்று இல்லை, அதை தேடி தான் நான் உங்ககிட்ட வரேன். உங்ககிட்ட ஒன்று இல்லைங்கிறத தேடி தான் நீ என்கிட்ட வரங்கிறது தான் காதல். அதனால் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறது தான் உசிதம். சும்மா இன்றைக்கி என்னமோ அக்ரிமெண்ட் போட்டு வாழ்றதுக்கு அது தெரில. கொஞ்சம் இன்டென்சிட்டி இருக்கணும் அந்த லவ்னா. நானாக இருக்கேன், நான் இப்படி தான் இருப்பேன், நீயா இரு, நீ அப்படி தான் இருக்கணும், நான் சம்பாதிக்கிறது எனக்கு தான், நீ சம்பாதிக்கிறது உனக்கு தான் அப்படின்னா வெறும் அக்ரிமெண்ட் மூலமாக இந்த சொசைட்டிக்கு நாங்கள் மேரிடுன்ட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து நீங்கள் இப்படி ஷோகேஸ் பண்ணிவிட்டு 2 ரூம்மேட்ஸ் ஒரு வீட்டில் இருக்கிறதுக்கு தான் சமம். கிட்டத்தட்ட நம்ம இந்த இன்றைக்கி என்னென்னமோ டெர்மாலஜி சொல்கிறோம்ல, இந்த பெனிஃபிட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சொல்கிறேன், அந்த ஒரு டெர்மாலஜிக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கின மாதிரி தான் அர்த்தமாக இருக்குது எனக்கு. அப்போ லவ்னா என்ன, அப்போ மேரேஜ்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய டீப்பர் கனெக்ஷனும் இன்டென்சிட்டியும் இன்னும் வேறு. ஆப்போசிட்டில் இருக்க பீஸ்க்காக நம்ம இறங்கி போகிறதும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறதும் தான் வாழ்க்கையே. அதுக்குன்ட்டு அவங்க ரொம்ப அதான் சொல்கிறேன்ல, அந்த ஒரு சர்டன் சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்கும். அதுக்கு கீழே அவங்க போயிட்டாங்க அப்படின்னா ஆளை விட்றா சாமி, எனக்கு இப்போ மென்டல் பீஸ் தான் முக்கியம், நான் மென்டலாக விரும்பலன்னு போயிட வேண்டியது தான். ஆனால் உண்மையாலுமே ஆப்போசிட்டில் இருக்க பீஸ் கொஞ்சம் ஜென்யூன் தான், கொஞ்சம் நல்ல பீஸ் தான், நமக்காக நிறையா பண்ணுது, அது நிறைய எஃபர்ட்ஸ் போடுது அப்படின்னா நம்மளும் அடிமட்டத்துக்கு இறங்கி அலாசி ஆராய்ஞ்சிட அடிமட்டத்துக்கு இறங்கி எஃபர்ட்ஸ் போட்டுற வேண்டாமா சொல்கிறேன் நான். அதனால் இந்த மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில். ஸோ என்னோடய ஃப்ரெண்டுக்கு, என்னோடய ஜிம்மேட்டுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆனதுக்கு காரணம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஸோ ஒரு கட்டத்துக்கு வரும்போது உன்னோட ஃப்ரெண்ட்ஸா இல்லை நீ இந்த மாதிரி தான் இருக்க போறியா, உன்னை நான் இப்படி பார்த்தது கிடையாது, உன்னை ஒரு பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ்குள்ளே ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன்ஸ்குள்ளே வச்சு மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு ஒரு பையன் நம்பிக்கிட்டு இருக்கும்போது அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த பேஸ் கோர் வேல்யூஸ், அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் உடச்சி நான் வந்து இப்படி தான் திரிவேன், நீ தான் பார்த்துக்கணும், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டு ஆப்போசிட் இருக்க பர்சனை கம்ப்ளீட்டாக ஹர்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நம்ம லவ் பண்ணுறோம், அட்மோஸ்ட் ப்ரியாரிட்டைஸ்டு பர்சன்ட்டு நம்ம அவங்களை அங்கீகரிக்கிறோம் லவ்ங்கிற பேரில். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம பண்ணுறோம். அட்மோஸ்ட் ப்ரியாரிட்டைஸ்டு பர்சன் அங்கீகரித்த ஒரு பர்சனை நம்ம ரொம்ப நீ என்னமோ பண்ணிட்டு போ, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டு நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டாக, அது ஆப்போசிட்டாக என்ன வேர்டுன்னு கூட எனக்கு தெரில, அதுக்கு அப்படியே எதிர்மறையாக நம்ம நடந்துக்கிறோம். அப்போ நம்ம வேர்டில் மட்டும் கிடையாதுல்ல, ஐ லவ் யூ தங்கம், நீ தான் தங்கம் என் உயிர் அப்படின்னு சொல்லிட்டா அந்த வேர்டுக்கு வேல்யூ வந்துடாது. அந்த ஆக்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது தட் கிவ்ஸ் த வேல்யூஸ் டு தோஸ் வேர்ட்ஸ் இல்லையா. ஸோ இவ்வளோ இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் அந்த இம்மெச்சூர்ட்னஸ் அந்த ஏஜில் அந்த அவங்களுக்கும் என் ஃப்ரெண்டுக்குமே அதை ஒரு கட்டத்துக்கு மேலே ஹேண்டில் பண்ண முடியல. அவனும் எவ்வளோ தான் சொல்லி பார்ப்பான், போராடி பார்ப்பான், மன்றாடி பார்ப்பான், அதுக்கப்புறம் சரி இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனைக்கும் அவர் விட்டு கொடுக்கல. இவங்க லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இன்னொரு பையன் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய ஃப்ரெண்டை கோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு கட்டத்தில் பிரேக்கப்னு ஸ்ட்ராங்காக சொல்லிவிட்டு இதான் சாக்குன்ட்டு விட்டால் போதும் ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட அவங்க கமிட் ஆகிட்டாங்க. பட் அதுதான் இது லவ்வுக்கே உண்டான ஒரு சாபம் போல். சின்சியராக உண்மையாக இருக்கக்கூடிய பசங்களுக்கோ பொண்ணுக்கோ மதிக்கப்படாத ஒரு லவ் ஜென்ரேஷன் இது. அப்பப்போ இந்த கேஷுவலாக சும்மா லவ்வுங்கிற பேரில் அவங்களோட சில விஷயங்களுக்கு தீனி போட்டுக்கிறதுக்கு சில பசங்களும் பொண்ணுங்களும் இங்கே இருக்காங்க. அவங்க தான் எண்ட் ஆஃப் த டே ஜாலியாக இருந்துட்டு போயிடுறாங்க. பட் இது ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிச்சோம்னா அப்படியே ரிவர்ஸாக ஆகும், உல்ட்டாவாக மாறும். ஏன்னா நம்மளுக்கு அப்போதைக்கு ப்ளஷர் பெரிய விஷயமா தெரியும். ப்ளஷருக்கும் சந்தோஷத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சந்தோஷங்கிறது லாங் டேர்மை குறிக்கக்கூடியது, ப்ளஷருங்கிறது அப்பப்போ குட்டி குட்டி சந்தோஷத்தை குறிக்கக்கூடியது. ஸோ அந்த மீம்ஸில் வர மாதிரி தான், த ரோட் டு ஹெவன் ஃபீல்ஸ் லைக் ஹெல்
த ரோட் டு ஹெல் ஃபீல்ஸ் லைக் ஹெவன் அப்படிங்கிற மாதிரி தான். ஹெவன் அப்படிங்கிறவர் என்னோட ஜிம்மேட்டில் இருந்தார்ல அந்த ப்ரோ, அவர் லவ் பண்ண அந்த ஒரு ஃபேஸ் ஹெவன். ஆனால் அந்த கஷ்டங்கள், சண்டைகள், அடிதடிகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதெல்லாம் நரகம் மாதிரி இருந்தனால அவர் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. பக்கத்துலேயே ஒருத்தன் எல்லாத்தையுமே ஆதரிப்பான், நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு, அங்கே போய் இங்கே போய் எங்கே வேணாலும் போ, தறிகட்டு திரி, எனக்குலாம் ஒரு கவலையும் கிடையாது, நான் எப்படி உன்னை கொஸ்டின் கேட்காம இருக்கணும் அதே மாதிரி நீ நம்மளையும் கொஸ்டின் கேட்கக்கூடாது ஒருத்தன் திரிவான். அவனை பார்த்தா சொர்க்கம் மாதிரி இருக்கும், அந்த அப்படியே த வே த்ரூ சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் நீங்கள் அவனை மேரேஜ் பண்ணாதான் தெரியும் அது நரகம் அப்படின்ட்டு. ஒரு காம்பேக்டிபிலிட்டியே இருக்காது, ஒரு 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 க்ரிப்பே இருக்காது அந்த ரிலேஷன்ஷிப்பில். அப்போ தான் உங்களுக்குலாம் புரியும். அப்படிங்கிற மாதிரி நானும் அவரும் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு பாவம் அவர் லவ் ஸ்டோரி சொல்லும்போதே ஆள் கொஞ்சம் டல் ஆகிட்டார். எப்போயோ நடந்த லவ் அதை சொல்கிறாரு இப்போ என்கிட்ட ஜிம்மில். அதுக்கே அவர் ஃபேஸில் அப்பட்டமாக தெரியுது ஆள் ஃபுல்லாக டல் ஆகிட்டார். லிட்ரலாக அவர்கிட்ட பேசி முடிச்சா அடுத்த நாள் இன்னொரு ஜிம்மேட்டு தான், அவரும் ஜிம்மேட்டு தான். அவர்கிட்ட ஃபஸ்ட் டைம் அப்போ தான் பேசுகிறேன். பட் சில பேர்த்திட்ட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க, டக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் என்ன நினச்சாருன்னு தெரில, அவரும் அவரோட லவ் ஸ்டோரியை ஷேர் பண்ணார். இவருக்கும் இந்த லவ் ஸ்டோரிக்கும் அந்த லவ் ஸ்டோரிக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அதுவும் ஒரு 8 years ஆஃப் லவ், அதுவும் இவரை விட்டுட்டு பெட்டர் மாப்பிள்ள, அது வந்து இங்கே வேறு லவ், அங்கே ஒரு வேறு மாப்பிள்ள. ஸோ அந்த லவ் ஸ்டோரி அவர் என்கிட்ட சொன்னார். நான் அவர்கிட்டயும் சொன்னேன், ப்ரோ நான் ஒரு பாட்காஸ்ட் சேனல் வச்சுருக்கேன், நான் பேசிக்குவா அப்படின்ட்டு. அப்போ தான் கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு, தெரியும் ப்ரோ நீங்கள் இந்த மித்துன் தானே, உங்களை நான் இன்ஸ்டாவில் பார்த்துருக்கேன், யூடியூப்லேயும் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. ஒருத்தருக்காச்சும் நம்மளை தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஜென்யூனாக அங்கே ஜென்யூனாக சில பேருக்கு தெரியும் சொல்கிறேன். அவருக்கு அது தெரிஞ்சிருந்துச்சுன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளிசிட்டாக என்கிட்ட சொன்னாரா, அது கொஞ்சம் குழு ரெக்க கட்டி பறக்குதையா அண்ணாமலை சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. சும்மா சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி லவ்வில் ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக இவருக்கு வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு வந்து வேற ஒரு பையனை லவ் பண்ண போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பையன் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணனால இந்த பொண்ணு மறுபடியும் ரிட்டன் வந்திருக்கு. நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன், நம்மளாம் லவ் பண்ணிக்கலாம், நான் சின்சியராக தான் இருப்பேன் இனிமேல் உங்ககிட்ட, அவனோட லவ்வை மதிக்கல, இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இந்த பொண்ணு வந்து ரிட்டன் வந்திருக்காங்க. அந்த சுச்சுவேஷனில் இது வந்து பர்சனாக எடுக்க வேண்டிய முடிவு. ஒரு தவறு பண்ணிவிட்டு திருப்பி வந்தவங்கள முழு மனசாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் அங்கே தவறுங்கிறது எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு நெருடல் இருக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது, சுச்சுவேஷனால் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா நாளைக்கு மறுபடியும் என்ன சண்டை வந்தாலும், குட்டி டிஸ்கம்ஃபர்ட் வந்தாலும் அவங்க பண்ண தவறு தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மைண்டுக்குள்ளே வரும். அதை வச்சு தான் நம்மளுக்கு வேர்ட்ஸும் வரும் வாயிலிருந்து. அது லைஃபையே நரகமாக்கிடும். ஸோ என்னோடய ஜிம்மேட், என்னோட நண்பர், அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக 2வது விதத்தில் யோசித்து வேண்டான்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணு திருப்பி ரிட்டன் வரும்போது இவரோட லைஃப்லேயும் வேறு ஒரு லவ்வுக்கான புள்ளியார் சொல்லி ஏற்பட்டு இருந்தது. ஸோ இவர் வந்து அதுக்கு உண்மையாக இருந்துட்டார். அதுக்கு தான் உண்மையாக இருக்கணும். விட்டுட்டு போனவங்க நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளும் ஒரு கட்டம் வரைக்கும் அழுகலாம். அதுக்கப்புறம் கடவுளாக பார்த்து நம்மளுக்கு யாராச்சும் அனுப்புவாங்க, அவங்களுக்காச்சும் நம்ம சின்சியராக இருக்கணும். அந்த மாதிரி போயிட வேண்டியது தான். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்சன், பீட் ஃபீமேல் ஆர் மேல், இந்த கதையில் அவங்க ஃபீமேலுங்கிறனால இந்த ஒரு பொண்ணு ப்ளஷர் நோக்கி ஓடிச்சு, கடைசியில் அவங்க மெயின் லைஃப்பை ரூயின் பண்ணிக்கிட்டாங்க. இவர் ரொம்ப சந்தோஷத்தை நோக்கி இருந்தார். இவர் அந்த குட்டி சந்தோஷத்துக்குலாம் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, அந்த ஒரு ஒய்ஃப்னா ஒய்ஃப் தான், லவ்வர்னா அவங்களுக்காக தான் அந்த மாதிரிலாம் யோசித்த ஒருத்தர் இப்போது அவர் சொல்கிறாரு, உண்மையாலுமே ப்ரோ எனக்கு வந்து இந்த யூனிவர்ஸாக பார்த்து, இந்த கடவுளாக பார்த்து அமைச்சு கொடுத்தது தான் இந்த 2வது லவ்வுங்கிறது. இந்த பொண்ணு வந்து நிறையா பர்சனலாக நிறையா சொன்னார். அதெல்லாம் இப்போ பாட்காஸ்ட்டில் சொன்னால் நீங்கள் நிறைய ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் ஜென்யூனாக இந்த பாட்காஸ்ட் கேட்டு புரிஞ்சுக்கிறீங்க நான் சொல்ல வரதா. பட் அதுலேயும் சில பேர் இருப்பாங்கள்ல, அவங்களாம் நொய்யுமானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த பொண்ணு வந்து குட்டியாக ஏதாச்சும் பண்ணணுன்னா கூட, குட்டியாக இப்போ நான் வந்து இங்கே கிளம்பி போயிட்டு வரேன் இன்றைக்கி அப்படின்னா கூட இவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டோ இல்லை கேட்டுட்டு தான் போவாங்களாமா. அதுக்கு இவர் சொல்லுவாராம்மா, என்கிட்ட எதுக்கு சொல்கிற, என்கிட்ட எதுக்கு கேட்குற, நீ அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு இவர் சொல்லுவாராம்மா. இப்போது இவரால் இந்த கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியுதுல்ல. இவருக்கு இந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இதெல்லாம் கேட்டு பண்ணும்போது சப்கான்ஷியஸாக அந்த பையனும் இந்த பொண்ணுகிட்ட கேட்டு பண்ணும்போது, ஸோ இந்த ஜெண்டரையே தூக்கி வெளியே வச்சுட்டு இந்த ஆப்போசிட்டில் இந்த கப்பிள்ஸ் மட்டும் பாருங்கள், சப்கான்ஷியஸாக அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும், இந்த பீஸ் நம்மளை தாண்டி எதுங்கேயும் போகாது, எதுவுமே பண்ணாது, அப்போது நம்ம தான் இந்த பீஸுக்கு அப்படின்னு நம்மளுக்கே இறங்கி வர தோணும். அந்த இடத்துல ஒரு குட்டி ஸ்பேஸை பெரிய ஸ்பேஸாக அவங்களுக்காக நம்ம உருவாக்கி கொடுக்க தோணும். நம்ம அந்த குட்டி ஸ்பேஸை வந்து எடுத்தோடனே முட்டி மோதி உடச்சிக்கிட்டு நான் இப்படி தான் இருப்பேன் ஆச்சா போச்சா என் மைண்ட் செட்டை நான் இப்படி தான் செட் பண்ணுவேன் நான், ஏன்னா எனக்கு இதுதான் இண்டிவிஜுவாலிட்டி லொட்டு லோஸ்க்குன்னு நம்ம வந்து பண்ணோம்னா அந்த குட்டி ஸ்பேஸ் வந்து இன்னும் கன்ஸ்ட்ரைன் தான், சுருங்குமே தவிர்த்து அது பெருசாகாது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணால் தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து ஃப்யூச்சரில் ஸ்ட்ராங்காக இருக்கும்.
ஸோ இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன டேக்அவே எடுத்துட்டீங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, என்ன நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். மறுபடியும் ரொம்ப ரொம்ப ஜென்யூனாக சொல்கிறேன், எனிதிங் ஹியர் இஸ் நாட் அபவுட் த ஜெண்டர். நான் நிறைய பசங்க கூட தான் பழகுவேன். நிறைய பசங்க கூட பழகும்போது அவங்களோட ஸ்டோரிஸ் சொல்லும்போது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பேசுறதுனால மட்டும்தான் இந்த இடத்துல இந்த விமன் ஏமாற்றி, ஏன்னா அது ரியல் டைமில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டுங்கிறனால. மற்றபடி ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட ஒரு கதை சொல்லி, நான் இதே பாட்காஸ்ட் சேனலில் டீசென்ட் ரேபிஸ்ட் அப்படின்னு கூட ஒரு பாட்காஸ்ட் போட்டிருக்கேன். அந்த பாட்காஸ்ட்லாம் லிட்ரலாக மென்னையே வந்து ரொம்ப மோசமாக நான் பேசியிருப்பேன். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட், அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு இன்சிடெண்ட் அது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இந்த ஜெண்டர் பியாண்டு பேசுகிறேன். லவ்னு வரும்போது இட் இஸ் அபவுட் த ஹியூமன் பீயிங், இட் இஸ் நாட் அபவுட் மேல் ஆர் ஃபீமேல். அது உங்களுக்கு புரிஞ்சதுனாலே நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும். டாடா பாய் சொல்லி கிளம்புதான் உங்கள் மீட் மிஸ்டர் டாடா பாய். டாடா பாய்.